வணக்கம், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, வாழைப்பூ, வெங்காயம், எண்ணெய், உப்பு, சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு 150 கிராம் எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுலில் கொட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த லேயரை பிரித்து எடுத்திங்கன்னா பூ இருக்கும். இப்படி எடுத்துக்கோங்க. இந்த உள்ள இந்த பெரிய இதையும் இந்த ரெண்டையும் இப்படி கட் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பூவையும் பிரித்து எடுத்துக்கோங்க. சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதனால தான் எடுத்துடுறோம். இதை எடுத்துகிட்டு எல்லா பூவையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பூவே ஒரு 10 பூ 15 பூ பிரித்து எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா பூவையும் கட் பண்ணி எடுக்கிறதாங்களே இந்த பூ கருத்துரும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஊறி இருக்கிற பருப்பை போட்டுக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு இந்த கொரன்னு இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம இந்த பூ வெட்டி வச்சுருக்கோம்ல வாழைப்பூ, அதை இதில் அள்ளி போட்டுடலாம். இந்த பூ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. குட்டியாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரு 2 பல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதை போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம். இந்த மாவை இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் தட்டி போடலாம். இந்த உருண்டைங்களை எண்ணெயில் பொரிக்கலாம். கேஸை பற்ற வச்சுக்கோங்க. கேஸை ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு வடையை தட்டி போடலாம். இந்த வடையை இந்த மாதிரி லைட்டாக அப்படி தட்டி விட்டுட்டு ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இதை இப்படி எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு இப்போ 2 சைடு வெந்துருச்சு. வடையை எடுத்துடலாம். வாழைப்பூ வடை ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.